மாலை வணக்கம். திரும்பவும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு போன கிழமை எங்களால் வேத பாடத்தை செய்ய முடியாமல் போய்விட்டது. எனக்கு இருந்த சில மீட்டிங்கள் காரணமாக திரும்பவும் இந்த கிழமையிலே உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மகா பரிசுத்த ஆவியானவர் அந்த தலைப்பின் கீழே தான் நாங்கள் அந்த வேத பாடத்தை படிக்கிறோம். இன்றைக்கும் சந்தோஷமாய் எங்களுடைய இருதயங்களை தயார்படுத்தி கொண்டு வேத புத்தகத்தை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு நோட் புக்கை வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த வேத பாடத்துக்குள் கடந்து போவோம். அதற்கு முன்பதாக நாங்கள் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை கேட்பது மிகவும் அவசியம். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த மாலை வேளையில உம்மை சந்திக்க நீர் உடைய சமூகத்துக்கு வரத்த அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தீர்மானம் எடுத்து உமது பாதப்படியாண்டு இந்த நேரத்தை செலவிடுவதற்கு வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை கற்று உடைய வசனத்தை தியானிக்கின்ற வேளையிலே நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் ஒன்று சொல்லுகின்றது. நாங்கள் நீரோடை நடப்பட்ட மரத்தை போல் இருப்போம் என்று சங்கீதம் ஒன்று சொல்லுகின்றது. இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய பாதத்தண்டை அமருகிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி, உங்களோடு கூட பேசும். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். சரி, இன்றைக்கு பாகம் 3. இந்த நாளில் தான் நீங்கள் முதலாவதாக இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்கிறீர்கள் என்றால் தயவுடன் நான் உங்களுடன் கேட்டுக்கொள்வது, பரவாயில்ல, இன்று 3ஆம் பாகத்தை பார்த்துவிட்டு 1ஆம் 2ஆம் பாகத்தையும் எங்களுடைய யூடியூப் சேனலிலே போய் ஃபாதர்ஸ் ஹவுஸ் யூடியூப் சேனலிலே போய் நீங்கள் பார்க்கலாம். அதற்கான லிங்க் திரையின் கீழே வரும். 1ஆம் பாகத்தையும் 2ஆம் பாகத்தையும் நீங்கள் பார்க்கும்போது 3ஆம் பாகம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமோ தெளிவாகவும் இருக்கும். சரியா? அப்ப மகா பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். சில காரியங்களை கற்றுவிட்டோம், அங்கிருந்து தொடர்வோம். சரியா? இப்ப தொடங்க போவது இன்றைக்கு நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து தொடங்குவோம். என்ன சொல்லுகின்றது வசனம்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். யார் சொன்னது இது? இயேசு. இப்ப இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்குமா? நீங்கள் பலனடைவீர்கள். அப்ப இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை பெற்று அதனோடு கூட நின்று விடாமல் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கும்போது, அவரோடு கூட இடைப்படும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்? பலன் அடைவீர்கள். இப்ப இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவனாக என்னுடைய இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களிடத்திலே பலன் இல்லை என்றால், பலவீனப்பட்டு போயிருக்கிறீர்கள். பாஸ்டர், நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேன். அதற்கு என்ன காரணம்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிறீர்கள் இல்லை. அருமையான தேவ ஜனங்களே, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இயேசு நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு அவர் பொருந்தனை பண்ணவில்லை. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றுதான் இயேசு சொன்னார். உபத்திரவமே இருக்காது என்று சொல்லவில்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் சில பிரச்சனைகள் வரும். குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும், பொருளாதார ரீதியா பிரச்சனை வரும், வேலை ஸ்தலத்திலே பிரச்சனை வரும், ஊழியத்திலே பிரச்சனை வரும். இவைகள் வரும்போது நாங்கள் எப்படி பலனோடு கூட ஒவ்வொரு நாளையும் முகம் கொடுக்க முடியும் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கும்போது. இன்றைக்கு என்ன எடுத்துக்கொண்டால், இன்றைக்கு ஒரு சபையை நடத்துவது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. அருமையான தேவஜனங்கள், ஒரு சீனியர் பாஸ்டராக இருக்கும்போது உலகத்திலே இல்லாத பிரச்சனைகள் வரும். ஆனா ஒவ்வொரு நாளும் நான் பலத்தோடு கூட அந்த நாளை சந்திக்கிறேன் என்றால், நான் அவரோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் ஆரம்பமாகுவதற்கு முன்பதாகவே ஒரு 4 மணிக்கு எழும்பி அவரோடு கூட நான் நேரத்தை செலவிடுவதனால் தான் எனக்கு பலன் உண்டு. சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இயேசு என்ன சொன்னார்?
அடைவீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவசியம். கிறிஸ்தவனாகிய நீங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் பலனோடு கூட நடக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவசியம். பிரச்சனைகள் வரும்போது இருதயம் பாரப்பட்டு நாங்கள் பலவீனம் அடைந்து போவோம். அதுதான் சாதாரணமாக மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கும் காரியம் என்ன. ஆனா அந்த நேரத்திலே எங்களை அறியாமலே ஒரு பலன் எங்களுக்குள்ளாக இருந்து வரும், அந்த அந்த நாளை முகம் கொடுப்பதற்கு. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். அப்ப இதுதான் நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட பாஸ்டர் நான் 1989 பரிசுத்த ஆவியானவர்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நல்லது, ரொம்பவும் நல்லது. ஆனா இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கூட நடக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நடக்கணும். அதுதான் முக்கியம். எத்தனாவது வருடத்திலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்பது முக்கியம் இல்லை, அது முக்கியம்தான். ஆனாலும் அதற்கு பின்பதாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்காவிட்டால், அவரோடு கூட தொடர்பு இல்லாமல் போய்விட்டால் பலவீனப்பட்டு போவீர்கள். சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிரியை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இனம் புரியாத, இந்த உலகம் கொடுக்காத ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அப்ப எதற்கு தேவன் உங்களை பலப்படுத்துகிறார் என்றால், சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தை வாசிப்போம். திரும்பவும் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நான் அதை வாசிக்கும் போது நான் இதை மொழிபெயர்த்திருந்தேன்னா நான் எழுதியிருப்பேன் பரிசுத்த ஆவியானவர். அது அழகா இருக்க, நான் அப்படி மொழிபெயர்த்தா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்ப அருமையான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறணும்னா பரிசுத்த ஆவியானவர் அவசியம். இப்ப நான் பேங்க்ல வேலை செய்யற நேரம் அவ்வளோ ப்ரெஷர், அவரோ கூட சரியா ஸ்ட்ரெஸ், அவ்வளோ வேலைகள் எனக்கு. அப்ப சில நேரம் என்னோடு கூட வேலை செய்கிற மற்ற டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீ எப்படி இவ்வளவு இப்படி சமாதானமா, இப்படி தலையை குழப்பிக்கிறாம, இப்படி கூலா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் சொல்றது, என்னோடு கூட இருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம். அப்ப அதுவும் சாட்சி தான், தேவனுக்கு சாட்சியாக மாறுது. தேவனுக்காக சாட்சியாக மாறுறது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி உங்களை கையாளுகிறீர்கள் என்பதும் சாட்சி தான். சில பேர் சுவிசேஷத்தை அறிவிக்காமலே தேவனுக்கு வல்லமையுள்ள சாட்சியாக இருப்பார்கள். எப்படி? நீங்கள் ஒரு வேலை ஸ்தலத்திலே வேலை செய்யும் போது மற்றவர்கள் உங்களை கவனிக்கிறார்கள். மற்றவர்கள் நீங்கள் பேசும் விதத்தை, நீங்கள் நடக்கும் முறை, உங்களை கையாளும் முறை மற்றவர்கள் கவனிக்கிறார். அப்ப அவர்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ளாக ஒரு பலன், உங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம். புயல் அடிக்கிற நேரத்துல இயேசு நல்லா தூங்கினாரு. என்ன? அப்போ உண்மையாக படகுல இயேசு தூங்கினாரு. புயல் அடிக்கும் போது சீஷர்கள் கலங்கி பயந்து நடுங்கும் போது இயேசு நல்லா தூங்கினாரு. அப்ப உங்களுடன் இருக்கும் மற்றவர்கள் பயந்து நடுங்கி கலங்கி மூல குழம்பி போய் இருக்கும்போது நீங்கள் பலனோடு கூட சமாதானமாய் அமைதியா இருக்கிற நேரத்தில் அவர்கள் பார்ப்பாங்க, இவன் இப்படி இருக்கான், இவள் எப்படி இப்படி இருக்கா, உனக்கு பயம் இல்லையா? நீங்கள் உங்களுடைய சாட்சியை சொல்வதற்கு கூட அது ஒரு தருணமாய் மாறும். அப்ப முதலாவது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதலாவது சாட்சிகளாக நீங்கள் மாறுவது வசனம் சொல்லல, முதலாவது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வசனம் சொல்ல. அந்த பலன் அருமையான தேவ ஜனங்களை அனுபவித்து பார்த்தால்தான் விளங்கும்.
இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்தாரை போல் பயந்து நடுங்கி, ஐயோ என்ன செய்ய போறனோ, இது நடக்க போகுதோ, அது நடக்க போகுதோ, இப்படி நடக்க போகுதோன்னு பயந்து தடுமாறிக்கிட்டு கிடக்கிறதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவரிடம் நிரம்பி அவருடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு நாளும் நடக்காதது தான் காரணம். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் எப்படி பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு அவரோடு கூட எப்படி நெருங்கி நடக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையிலே உலகமே பரண்டால் அமைதியா இருப்பான், சமாதானத்தோடு கூட இருப்பான், ஒரு பலன் அவர்களுக்குள்ளாக இருக்கும். அப்ப அதைதான் நான் சொல்ல வரேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த பலன் உங்களை மற்றவரிடத்திலே சாட்சியாக மாற்றும். சுவிசேஷம் அறிவிப்பது மிகவும் அவசியம். அறிவிக்காமல் கூட உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்து அவர்கள், இவன் ஒரு வித்தியாசமான, இவள் ஒரு வித்தியாசமான, இவளிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கின்றது, இவனிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கின்றது என்று காண்பார். நான் சொல்றது விளங்குது என்று விசுவாசிக்கிறேன். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தின் வல்லமை. அருமையாது தேவ ஜனங்களே, அப்ப ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதன் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்க வேண்டியது என்ன? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன? தேவனுக்கு சாட்சியாக வாழ்வது. சரியா? அதுதான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுவிட்டேன், நான் சபைக்கு போகிறேன். அதற்கு பின்பதாக என்ன? தேவனுக்கு சாட்சியாக வாழுகிறேன். அந்த சாட்சியாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உங்களால் முடியாது. ஆதலால் தான் இயேசு மிகவும் தெளிவாக சீஷர்களுக்கு சொன்னார்னா, எருசலேமை விட்டு போகாதீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீர்கள் என்றால் இயேசுவுக்கு நன்றாக தெரியும், இவர்களால் என்னுடைய வல்லமை உள்ள சாட்சியாக மாற முடியாது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல். சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு சாட்சியாகவே மாற மாட்டீர்கள். அருமையான தேவச்சனங்கள், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு மதத்தை பின்பற்றுவீர்கள், கிறிஸ்தவம் என்ற சமயத்தை பின்பற்றுவீர்கள், அதன் சடங்குகள் சம்பிரதாயங்களை கை கொள்ளுவீர்கள் ஒழிய சாட்சிகளாய் மாற மாட்டீர்கள். அப்ப இன்றைக்கு சபையிலே அநேகர் தேவனுக்கு சாட்சியாக மாறாததுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கிய தொடர்பு இல்லாமைதான், வேறொன்றும் அல்ல. என்றைக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட வல்லமையோடு இடைப்பட்டு அவரோடு கூட ஒரு அறிமுகத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறீர்களோ, யாராலும் உங்களை சாட்சியாக இல்லாமல் நிறுத்த முடியாது. நீங்கள் சாட்சியாய் கட்டாயமாய் மாறுவீர்கள், யாராலும் உங்களை நிறுத்த முடியாது. ஆமென். அப்ப அற்புதங்கள் செய்வதும் தேவனுக்கு சாட்சியாக மாறுவதும் ரெண்டு காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள். அருமையான தேவ ஜனங்களே, அற்புதங்கள் செய்வதும் தேவனுக்கு சாட்சியாக மாறுவதும் ரெண்டு காரியங்கள், வேறு வேறு காரியங்கள். அது ஏனென்றால் நான் சொல்றது கவனிங்க. இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதற்கு முன்பதாகவும் சீஷர்கள் அற்புதங்கள் செய்தார்களா இல்லையா? செய்தார். இயேசு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து சொன்னார், அனுப்பினார். அனுப்பி என்ன சொன்னார்? முதலாவது 12 பேரை அனுப்பினார், அப்புறம் 70 சீஷர்களை அனுப்பினார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, போய் நோய்களை சுகமாக்குங்கள், பிசாசுகளை விரட்டுங்கள், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புங்கள், எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து அவர்களை அனுப்பினார். அப்ப அற்புதங்கள் செய்தார்களா இல்லையா? செய்தார். அப்ப தேவனுக்கு சாட்சியாக மாறினார்களா? இல்லை. உபத்திரம் வரும்போது இயேசுவை மறுதலித்து விட்டு ஓடிவிட்டார். அற்புதங்கள் செய்திருந்தாலும் வேலையில். அது நான் சொல்றது வேதத்தின் அடிப்படையில தான் நான் சொல்றேன். அற்புதங்கள் செய்த சீஷர்கள், அப்ப சீஷர்கள் வந்து
இயேசுவின் இடத்துல சொல்றாங்க, இயேசுவினுடைய நாமத்தினாலே நாங்கள் போன போது பிசாசுகள் ஓடினது. இயேசு சொல்றாரு, அதை குறித்து பெருமைப்படாங்க, உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தின் ஜீவ புத்தகத்திலே எழுதியிருப்பதை கொடுத்து சந்தோஷப்படுங்கள். அப்ப அற்புதங்களை செய்தார்கள் சீஷர்கள், ஆனால் தேவனுக்கு சாட்சியாக மாறினார்களா? இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்ததன் பின்பதாக தான் தேவனுக்கு சாட்சியாக. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இன்றைக்கு அசுத்த ஆவிகளோடு கூட அநேகர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், கடைசி காலத்திலே சிலர் வந்து என்னிடத்திலே சொல்லுவார்கள், உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை விரட்டினேன், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னேன். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை அறியேன். அப்ப அவர் இயேசுவின் நாமத்தை பாவித்திருந்தாலும் வேறு ஏதோ வல்லமையினால் தான் அற்புதத்தை செய்திருக்கிறார். அப்ப அற்புதங்கள் செய்வது முக்கியம்தான், ஆனால் தேவனுக்கு சாட்சியாக மாறுவதுதான் மிகவும் முக்கியம். அப்ப இன்றைக்கு அற்புதங்கள் செய்பவர்கள் தேவனுக்கு சாட்சியாக மாற முடியாது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்ய முடியும். அப்போ ஒருவர் உண்மையாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார் என்றால் அந்த நபர் இயேசுவின் நாமத்துக்கு மகிமையை கொண்டு வந்து அவருக்கு சாட்சியாக இருப்பாரே ஒழிய இயேசுவின் நாமத்துக்கு அவதூறாய் மாற மாட்டார். சரியா? இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்தாலும் அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் கேலித்தனமாய் பேசுகிறார்கள் என்றால், இயேசுவின் நாமத்துக்கு அவமானத்தை கொண்டு வருகிறார் என்றால், அவள் பரிசுத்த ஆவியினால் கிரியை செய்கிறவர் அல்ல. இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி சத்திய ஆவியானவர் வரும்போது என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். சரி, அப்ப அருமையான தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் யாருடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் கிரியை செய்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது நீங்கள் காண்பது என்ன? தேவனுக்கு சாட்சியாக மாறுவார். ஆமென். அப்ப இதனாலதான் இயேசு சீஷர்களுக்கு பலவந்தமாக சொன்னார், எருசலேமை விட்டு போகாதீர்கள், பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப மட்டும். அப்ப இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்வது என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதீர்கள். பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நடவாமல் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன். அப்ப இன்றைக்கு அருமையான தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்ற பிரசன்னம், கிரியை செய்கின்ற பிரசன்னமாய் இருக்கிறது என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? பாஸ்டர், நான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு விட்டேன். சரி, நல்லது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் வெளிப்படுகின்ற பிரசன்னமாய் கிரியை செய்கின்ற பிரசன்னமா இருக்கிறதா என்பதை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளான பிரசன்னத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை செய்கின்ற வெளிப்படுகின்ற பிரசன்னத்துக்கும் இடையில வித்தியாசம் உண்டு. சரியா? சொல்றது விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒருவர், நான் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை செய்கின்ற பிரசன்னத்திலே வாழுகின்றேன், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகின்ற பிரசன்னத்திலே வாழுகிறேன் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சொல்லுங்க பாப்போம். முதலாவது, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இயேசுவின் நாமம் மகிமைப்படும். சரியா? இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை ஒருவர் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையின் கூடாக இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அந்த ஊழியக்காரனுடைய நாமம் அல்ல, இந்த கிறிஸ்தவனுடைய நாமம் அல்ல,
இயேசுவின் நாமம் மகிமைப்படும். நான் சொல்றது விளங்குதா? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்கு கிரியை செய்கிறாரோ அங்கு இயேசுவின் நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்ததான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அப்ப எந்த சபையிலோ, எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலோ, எந்த ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலோ பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ அங்கு இயேசு மகிமைப்படுவார். ஆமென். அப்ப நீங்க இந்த பரிசுத்த ஆவியானவரை ஓடு கூட இடைப்பட்டிராவிட்டால், இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க சந்தித்திருக்காவிட்டால், அவரோடு கூட முகமுகமாய் நீங்கள் சந்திப்பை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் இந்த வேத பாடத்தை நான் செய்வதற்கே மிகவும் முக்கியமான காரணம் என்னன்னா, உங்களுக்கு நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே பிரயோஜனமே இல்லை. அப்ப அவரை சந்தித்திருக்கிறீங்களா? அவருடைய வெளிப்படுகின்ற பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுகின்ற பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியம். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற வல்லமை பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு இந்த பூமியில எவ்வளவு மதம் இருக்கின்றது, ரிலிஜன், எவ்வளவு மதங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா மதங்களும் நல்ல காரியங்களை தான் கற்றுக் கொடுக்கின்றன. இன்றைக்கு புத்திசம் எடுத்துக்கொண்டா, பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டோம்னா அது ஒரு பிலாசபி. சரியா? அப்ப அதிலே நல்ல காரியங்களை தான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு மதத்தின் புத்தகங்களை நீங்கள் எடுத்து வாசித்தால் நன்மையான காரியங்கள் தான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷனால் அந்த நன்மையான காரியங்களை செய்ய முடிகின்றதா? அப்ப இன்றைக்கு மனுஷன் மதத்தை பின்பற்றி அவனுடைய வாழ்க்கை மாற முடியும் என்றால் இந்த பூமி தான் மிகவும் ஒரு அமைதியான பூமியா இருக்க வேண்டும். இந்த பூமி ஒரு மிகவும் அழகான இடமாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய வாழ்க்கையை மதம் மாற்ற முடியும் என்றால் இன்றைக்கு இந்த பூமி ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு மிகவும் அழகான பூமியாக இருக்க வேண்டும். ஆனால் மதத்தினால் அதை செய்ய முடியாது. அது இந்த பூமி இப்பொழுது இருக்கும் நிலைமையை பார்த்தால் அதுவே அதற்கு சாட்சி. ஏனென்றால் எல்லா மதங்களும் நல்ல காரியங்களை தான் கற்றுக் கொடுக்க. உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கி மாற்றக்கூடிய ஒரே வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம். என்றைக்கு ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகின்றானோ அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கை மாறும். அந்த நாளிலிருந்து அவன் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கும் போது அவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இன்றைக்கு என்னுடைய நண்பர்கள், என்னோடு கூட பேங்க்ல வேலை செய்த, வங்கியில வேலை செய்த நண்பர்கள் என்னை பார்க்கும் போது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இவன் இப்படி மாறணும், இவனை அடையாளமே கண்டுகொள்ள முடியல, இப்படி ஒரு மாற்றம் வந்தது என்று அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய கேள்விக்குறி. எப்படி அது நடந்தது? அருமையான தேவஜன்களே, பரிசுத்த ஆவியானவர்னால். அப்ப நீங்க இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றம் இல்லை என்றால் நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட உங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீங்கள் நடக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை திருத்துவார். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இதை எப்படி செய்யாத, ஏன் அப்படி நீ பேசுன, நீ அப்படி பேசி இருக்க கூடாது, நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது, நீ என்னுடைய மகன் அப்படின்னு அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் திருத்துவார். மிகவும் அருமையான பரிசுத்த ஆவியானவர். அவரோடு கூட நடக்கும்போது என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறுகின்றது. நான் பேசும் விதம் மாறுகின்றது,
நான் பார்க்கும் விதம் மாறுகின்றது, மற்றவர்களுடைய கையாளும் விதம் மாறுகின்றது, மற்றவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அவர் வேதத்தை மாத்திரமல்ல, அருமையான தேவ ஜனங்கள், பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நடைமுறை வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறுவதற்கு ஒவ்வொரு காரியங்களையும் அழகாக பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே திருத்துவார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கும் போது அவர் உங்களை இயேசுவை போல் மாற்றுவதற்கு தான் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவை போல் மாற்றுவது என்று சொன்னால் இயேசுவனுடைய சாயலாக அல்ல, அவரை போல் அல்ல, அவருடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு இயேசுவின் குணாதிசயங்கள், இயேசுவின் நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒருவன் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் கூட நடக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு நடப்பது போல் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப இயேசு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்குள்ளாகவும் இருப்பேன். இயேசு சொன்னார், நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை என்று சொன்னார். அப்ப இயேசு நாங்க மனுஷராகிய நாங்க சில வேளை இந்த ஏதோ சொல்றதுக்காக சொல்லுவோம், சில நேரம் வார்த்தைகளை நாங்கள் சொல்வதற்காக சொல்லுவோம். ஆனால் நாங்க அதை உண்மையாக செய்வதற்காக அல்ல. சில வேளை சரின்னு சொல்லிட்டு போயிடுவோம், ஆனா அதை செய்ய மாட்டோம் மனுஷர்களாகிய நான். ஆனா இயேசு ஒன்றை சொன்னால் அதை கட்டாயமாய் நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்றாத காரியங்களை அவர் சொல்லவும் மாட்டார், சொன்னதை கட்டாயமாய் செய்து முடிப்பார். அதுதான் இயேசு. அப்ப இயேசு சொன்னா, நான் உனக்குள்ளாகவும் இருப்பேன், உன்னோடு கூடவும் இருப்பேன், நான் உன்னை விட்டு ஒரு காலம் விலகவும் மாட்டேன் என்று இயேசு சொன்னார். அப்ப அது எப்படி முடியும்? இன்றைக்கு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய்விட்டார். சரியா? நான் சொல்வதை சிந்திச்சு பாருங்க. இயேசு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்குள்ளாகவும் இருப்பேன், உன்னை விட்டு ஒரு காலம் விலகவும் மாட்டேன். அப்ப இயேசு பரலோகத்துக்கு போய்விட்டார். எப்படி தெரியும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது சீஷர்களுக்கு முன்பதாக ஒரு மேகம் அவரை மேலே எடுத்து கொண்டு போனது. அப்பொழுது சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு தூதன் சொன்னார், எப்படி உங்களுக்கு முன்பதாக இயேசு மேலே எடுத்து கொண்டு வரப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார். அப்ப மேகம் அப்படியே அவர் எடுத்து. அப்ப இயேசு இன்றைக்கு எங்க இருக்கிறார்? 3ஆம் வானத்திலே, அவருடைய சிங்காசனத்திலே. அப்ப இயேசு சொன்னது பொய்யா? நான் உனக்குள்ளாகவும் இருப்பேன், உன்னோடு கூடவும் இருப்பேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று இல்ல, அவர் பொய் சொல்லல. இன்றைக்கும் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார், உங்களுக்குள்ளாகவும் இருக்கிறார், உங்களோடு கூடவும் இருக்கிறார், உங்களை விட்டு ஒரு காலம் விலக மாட்டார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் கூட, பரிசுத்த ஆவியானவர் கூட. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், சரியா, without the Holy Spirit, Jesus in the flesh is limited. இந்த சரீர ரீதியாக, சரியா, இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே. இயேசு பரலோகத்துக்கு போகவில்லை, மரித்தார், உயிர்த்தெழுந்தார், எருசலேமில் இருந்துட்டார். சரியா? உயிர்த்தெழுந்த போது அவர்களுக்கு எங்களுக்கு மாதிரியான ஒரு சரீரம் தான் இருந்துச்சு. ஆனால் அது மகிமையின் சரீரம். அதுதான் அவர் செவரு கூட நுழைந்து வர முடிஞ்சு, கதவை கூட திறக்காம. அது மகிமையின் சரீரம். அப்ப அந்த சரீரத்தோடு கூட இயேசு எருசலேமிலே இருந்துட்டு மேல வானத்துக்கு போகாம, பரலோகத்துக்கு போகாம அவர் எருசலேமிலே இருந்திருந்தா, இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசுவை காண வேண்டும் என்றால் ஒரு டிராவல் ஏஜென்ட் கிட்ட போயிட்டு
ஒரு டிக்கெட் போட்டு ஜெருசலேம்ல ஒரு ஹோட்டலை பார்த்து அங்கே ஒரு ரூமை புக் பண்ணி பேதுருவுக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று போட்டுட்டு தான் போய் இயேசுவை பார்க்க வேண்டும். அவர் சரீர ரீதியாக இருந்தார். ஆனா இன்றைக்கு இயேசு என்று சொல்லும் போது அவர் உங்களோடு கூட அந்த நிமிஷத்திலே இருக்கிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் கூட. அப்ப இயேசு தன்னுடைய இந்த அந்த சரீரத்துக்கூடாக, மாம்ச ரீதியான சரீரத்துக்கூட அவர் வரையறுக்கப்பட்டவர். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கூடாக அவருடைய பிரசன்னத்துக்கு வரையறையே இல்லை. இன்றைக்கு என்னோடு கூட இப்பொழுது இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட உங்கள் வீட்டில் இப்பொழுது இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் உங்கள் மகளோடு கூட இருக்கிறார். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் கூட. இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மகிமை. ஆமென். அப்ப ஆதலால் இயேசு பொய் சொல்லவில்லை. அவருடைய வார்த்தையை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார். உங்களுக்குள்ளாகவும் இருக்கிறார், உங்களோடு கூடவும் இருக்கிறார், உங்களை விட்டு விலகுவதும் இல்லையா. ஆமென். அதுதான் மகா பரிசுத்த ஆவியானவர். அப்ப இன்றைக்கு நான் இந்த வேத பாடத்தை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போனாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். எங்கு போனாலும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவருக்கூடாக உங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். நாளைய தினத்துல நான் காலையில எழும்பும் போது அவர் என்னோடு கூட இருக்கட்டும். நான் அவரை உணராவிட்டாலும் அவர் என்னோடு கூட தான் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியான உங்களுடைய சரீரத்திலே உணராமல் இருக்கலாம், ஆனால் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்லுகிறான், நான் விழித்திருக்கும் போதும் நீர் என்னோடு கூட இருக்கிறேன், நான் படுக்கும் போதும் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். இது பரிசுத்த ஆவியானவர்னால் தான் மாத்திரம்தான் முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் எல்லை அற்ற பிரசன்னம் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஜீசஸ் வித்அவுட் லிமிட். எந்த வரையறையும் அற்ற இயேசுவின் பிரசன்னம் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்றது விளங்குதா? நல்லா கேளுங்க. எந்த வரையறையற்ற இயேசுவின் பிரசன்னம் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பதாக மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறினார். பரலோகத்திலே தனது சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கின்றார். அது அவர் சிங்காசனத்திலே இருந்து அடுத்து எழும்புவது சபையை எடுத்துக்கொள்ள வரும்போதுதான். சரியா? அவருடைய சரீர ரீதியான பிரசன்னம் அங்கு பரலோகத்திலே இருக்கின்றது. அப்ப ஒரு நாள் அவர் எழுந்து அந்த சிங்காசனத்திலிருந்து எழுந்து எருசலேமுக்கு சரீர ரீதியாக வருவார் 2ஆம் வருகையில். அதற்கு முன்பதாக நாங்கள் படித்தோம், என எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து படித்தோம். சரீர ரீதியாக அவர் நடுவானத்துக்கு வருவார். அப்ப அருமையான தேவச்சனங்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கூடாக அவருடைய பிரசன்னத்திலே எந்த விதமான குறைவும் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லவே இல்லை. அன்றைக்கு சீஷர்கள் எப்படி இயேசுவின் பிரசன்னத்தை அனுபவித்து உணர்ந்தார்களோ அதே விதமாக இன்றைக்கும் நாங்கள் இயேசுவின் பிரசன்னத்தை பரிசுத்த ஆவியானவருக்கூடாக அனுபவித்து உணர முடியும். இயேசுவின் வரையறையற்ற பிரசன்னம்தான் பரிசுத்த ஆவியானவர். எல்லையற்ற பிரசன்னம்தான் இயேசுவின் எல்லையற்ற பிரசன்னம்தான் பரிசுத்த ஆவியானவர். சரியா? இப்ப எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறேன். அதை திறந்து உங்களுடைய வேத புத்தகத்திலே வாசிங்க, அடையாளம் போடுங்க, நோட்ஸ் எடுங்க. ரொம்ப முக்கியம். எபேசியர் 1ஆம் அதிகாரம்
13-14 என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப யாரால இன்னைக்கு நீங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவரினால். நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்த. இன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது நீங்க அதை விசுவாசித்து ரட்சிப்பு அடைந்த போது என்ன நடந்துச்சு? உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள். இப்ப இன்றைக்கு ஒரு பொருள் யாருக்காவது சொந்தமானால், இப்ப இந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரி எடுத்துக்கொள்வோமே. ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு நாற்காலி சொந்தம்னா அந்த நாற்காலிக்கு நம்ம ஒரு ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரியோட லோகோ சின்னத்தோடு கூட அந்த பேரையும் ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரி அந்த பேரையும் அதுக்கென்று ஒரு நம்பரையும் போட்டு ஒரு ஒட்டுவோம். அப்ப யாராவது அந்த நாற்காலியை பார்க்கும்போது இது ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரிக்கு சொந்தமானது என்பதை புரிந்து கொள்வார். அதே போல நீங்க ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் வசனத்தை கேட்டு விசுவாசித்த போது ரட்சிக்கப்பட்டீர்கள். சரியா? அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ரட்சிப்படைந்து இந்த வசனத்தை இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்கள் மேல் ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. a stamp, a seal போடப்பட்டிருக்கிறது. என்ன? நீங்கள் பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். அது அந்த அந்த முத்திரை உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அருமையான தேவ ஜனங்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முத்திரை உங்களுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பிசாசுக்கும் அசுத்தாவிகளுக்கும் தெரியும். சரியா? 14வது வசனத்தை வாசிப்போம். 13 உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று விளங்குகிறேன். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். திரும்ப வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுது? முத்திரையிடப்பட்ட போது நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர், பரலோகத்துக்கு சொந்தமானவர். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அப்ப எதற்கு மீட்கப்பட்டீங்க? அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு. இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, நீங்க அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக தான் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அதற்கு ஆவியானவர் தான் அச்சாரமாயிருக்கிறார், ஆதாரமாயிருக்கின்றார். ஆவியானவர் ஆவிக்குரிய உலகத்திலும் இந்த பௌதீக உலகத்திலும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு முத்திரையும் அச்சாரமுமாயிருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். சரி, இப்ப இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்படாவிட்டால், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிராவிட்டால் அவன் பரிசுத்த ஆவியானவனால் முத்திரையிடப்படவில்லை. அவன் உலகத்தில் இருப்பவர்களைப் போலதான் இருப்பான். என்றைக்கு ஒரு மனுஷன், ஒரு மனுஷி பரிசுத்த ஆவியானவரினால் முத்திரையிடப்படுகிறார்களோ அன்றைக்கு அவர்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுகிறார். ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு போகும். ரோமர் 8ஆம் அதிகாரம். எவ்வளவு நேரம் இருக்கு? செக்கி 50 வந்தோன்னு சொல்றீங்களா? செக்கி. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22, 23.
ரைட், வாசிப்போம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்ப நான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அருமையான தேவச்சனங்களே, ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த போது, பூமியில இந்த மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள், ஜந்துக்கள், ஊரும் பிராணிகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்த போது அதை ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். சரிடா? அப்ப ஆண்டவர் சிருஷ்டித்த அனைத்தும் சுதந்திரமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. சரியா? அழிவுக்கு அல்ல. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைத்து அதிலே மரங்கள் எல்லாவற்றையும் படைத்து மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் படைத்து மனுஷனையும் படைத்த போது சுதந்திரவாதிகளாய் தான் சிருஷ்டித்தார் எல்லா சிருஷ்டிப்பையும். ஆனால் ஆதாமும் ஏவானும் பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக இன்றைக்கு எல்லா சிருஷ்டிப்பும் அடிமைத்தனத்துக்கும் அழிவுக்கும் போய்விட்டது. ஏனென்றால் ஆதாமுக்கூடாக பிசாசானவன் இந்த பூமியை உலகம் என்கின்ற தன்னுடைய கட்டுப்பாட்டு முறையின் கீழ் அழிவுக்குள் கொண்டு போய் இருக்கான். அப்ப இன்னைக்கு எல்லா சிருஷ்டிப்பும் 22வது வசனம் என்ன சொல்றது ஜக்கி? திரும்ப பார்ப்போம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும், எல்லா சிருஷ்டிப்பும் ஏகமாய் தவித்து பிரஸ்தப வேதனைப்படுகின்றது. அப்படின்னா இன்றைக்கு மரம், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், இவைகள் எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. என்றைக்கு எங்களுக்கு விடுதலை வரும் என்று, எப்பொழுது அந்த விடுதலை வரும் தெரியுமா தேவ ஜனங்களை? இந்த எல்லா சிருஷ்டிக்கும், பூமியிலே உள்ள எல்லா சிருஷ்டிக்கும் ஒரு விடுதலை வரும் நாள் வருகின்றது. என்றைக்கு இயேசு இந்த பூமிக்கு திரும்ப வந்து 1000 வருடம் சாட்சி செய்ய போகிறார், அன்றைக்குதான் எல்லா சிருஷ்டிப்புக்கும் விடுதலை வரும். அது வரைக்கும் இன்னும் மரங்கள், செடி, கொடிகள், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் பிரசவ வேதனை பண்ணி கொண்டிருக்கு விடுதலைக்காக. அப்ப அதைதான் பவுல் சொல்லுகிறார் அன்றைக்கு. அப்புறம் 23ஆம் வசனம் சொல்லுகின்றது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற. அப்ப ஆவியின் முதற் பலன்களை என்றால் ஆவிலே ரட்சிக்கப்பட்ட முதற் பலன்களாகிய நாங்கள், இப்ப எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். அருமையான தேவஜனம். ஆனா இந்த சரீர ரீதியாக மனுஷன் இன்னும் அழிவுக்குள் தான் போய்கொண்டிருக்கிறான். அதனால்தான் இன்றைக்கும் இந்த சரீரத்திலே வேதனை உண்டு, இந்த சரீரத்திலே நோய் உண்டு, இந்த சரீரத்திலே அழிவு உண்டு. அப்ப இந்த சரீரம் ஒரு நாள் மீட்கப்படும். அழிவுள்ளது அழியாமையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்லுகின்றார். சரியா? அப்ப என்றைக்கு எங்களுடைய சரீரம், இந்த அழிவுள்ள சரீரம் மீட்கப்படுவதற்காக நாங்களும் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். சரியா? அப்ப என்றைக்கு எங்களுடைய இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையின் சரீரத்தை அணிந்து கொள்ளும் என்றால், இயேசு எங்களை எடுத்துக்கொள்ள, சபையை எடுத்துக்கொள்ள வரும்போது அன்றைக்கு எங்களுடைய சரீரங்கள் மறுரூபமாய் மாறி மகிமையின் சரீரம் எங்களுக்கு கொடுக்கப்படும். அது அழியாமையின் சரீரம். அப்ப அந்த நாள் வரைக்கும் ஆவியிலே ரட்சிக்கப்பட்ட நாங்கள் இன்றும் சரீரத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய சரீரமும் மீட்கப்படும் ஒரு நாள் வரும். வரப்போகிறது வெறு சீக்கிரத்தில். இன்றைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது நாங்கள் மறுரூபமாகி மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு மேலே எடுத்துக்கொள்ளப்படும். இப்ப நாளைக்கு இயேசு கிறிஸ்து நடுவானத்துக்கு சபையை எடுத்துக்கொள்ள வந்தார் என்றார். நாளைக்கு வருகிறான்னு நான் சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு
இல்லாட்டி பாஸ்டர் ராஜா சொன்னார் நாளைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெற போகிறது, அப்புறம் மாற்றி அடிச்சிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாகும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், நாளைய தினத்திலே இயேசு கிறிஸ்து நடுவானத்துக்கு சபையை ரட்சிக்க வந்தார் என்றார். அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரோடு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற கிறிஸ்தவனுடைய சரீரங்கள் மறுரூபமாக்கப்படும், மகிமையின் சரீரமாய் மாற்றப்பட்டு அழிவில்லாமையின் சரீரம் கொடுக்கப்படும். அந்த நாளுக்காக தான் நாங்களும் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை பவுல் தெளிவாக ரோமருக்கு எழுதுகிறார். திரும்ப அந்த 2 வாசிப்போம் அந்த வசனத்தை. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய பாத்தீங்களா, ஆவிக்குரிய மீட்பல்ல, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அதுதான் பவுல் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். இப்போ 1 கொரிந்தியர் எவ்வளவு நேரம் போயிடுச்சு? 1 கொரிந்தியர் 15:49 தொடக்கம் 55 வரை வாசித்து விட்டு நாங்கள் இந்த நாளில் இந்த வேத பாடத்தை முடிப்போம். 1 கொரிந்தியர் 15:49 தொடக்கம் 55 வரை. ஒன்று கொரிந்தியர் 15:49 தொடக்கம் 55 வரை. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அப்ப மண்ணானவனுடைய சாயல்னா யாரு? ஆதாமுடைய சாயல். அதை தான் நாங்கள் இப்ப அணிந்து கொண்டு இருக்கிறோம். சரியா? அது அழிவுள்ள சரீரம். சரியா? மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளுவோம். வானவருடைய ஆண்டா இயேசுவின் சரீரம். சரியா? வானவருடைய சரீரத்தை அணிந்து கொள்ளுவோம். எப்பொழுது? எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. அப்ப இந்த மாம்சமான சரீரத்தோடு கூட நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. இது அழிவுள்ள சரீரம். அப்ப அதனால தான் சொல்றாரு, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. அப்ப தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் அழியாதது ஒரு காலம். சரியா? அதை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அழியாமையின் சரீரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தெளிவாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதுதான் நான் சொல்றேன், எடுத்துக்கொள்ளுதல். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேது ஆகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. அப்ப இங்கனைக்கு பவுல் மிகவும் தெளிவாக இது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதை குறித்து? இப்ப நான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து தானே கற்றுக்கொள்கிறோம். நான் இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன், எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் முக்கியம் என்று. அப்ப நாங்கள் எல்லோரும் காத்து கொண்டு இருப்பது எதற்காக?
எங்களுடைய இந்த சரீர மீட்புக்காக. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆவியிலே ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆவிக்குரிய மனுஷன் ரட்சிக்கப்பட்டு விட்டான், பரிசுத்த ஆவியானவர்களை நிரம்பி இருக்கிறோம், சபைக்கு போகிறோம், நமஸ்கரிக்கிறோம், கர்த்தருக்கு சாட்சியாக மாறிவிட்டோம், ஒவ்வொரு நாளும் அவருக்கு மகிமையின் சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இனி நடக்க போவது என்ன? இனி எனக்கு நடக்க போவது என்னுடைய இந்த சரீரம் மீட்கப்படுவது. அப்ப அதை குறித்து தான் பவுல் இங்கன தெளிவா சொல்றாரு. அப்ப நான் அவசரப்பட்டு அதை விளங்கப்படுத்த நான் விரும்பல. அடுத்த கிழமை நாங்க இங்கனைக்கு இந்த ஆரம்பிச்சு நான் ஏன் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன், ஏன் இந்த வேத பாடத்தில் இதை நான் கொண்டு வந்தேன் என்பதை நான் அதன் முக்கியத்துவத்தை நான் அடுத்த கிழமையில நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இது மிகவும் தொடரப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப நாங்க செபிப்போம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசியதற்காக நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு இந்த வேதத்தை தெளிவுபடுத்தி காண்பித்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படும், அவர்களுக்கு இந்த கற்ற இந்த காரியங்களை நினைவூட்டும். நம்முடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு வெளிப்பாடாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருதயங்களிலும் மாற்றியது. யாராவது ஒரு கிறிஸ்தவன் உம்முடைய தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்கு உம்மை குறித்ததான ஒரு தாகத்தை அவருடைய இருதயங்களை ஏற்படுத்தி அள்ளனப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு கிறிஸ்தவ மகளுடைய வாழ்க்கையிலும் உம்மை குறித்ததான தாகம் வரும்படியாக நான் செபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் வேண்டும் என்கின்ற அந்த தாகம் வரும்படியாக நான் செபிக்கிறேன். நீர் இல்லாமல் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்கின்ற அந்த வாஞ்சை வரும்படியாக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீர் என்னோடு கூட போகாவிட்டால் இந்த நாளிலே என்னை முன்னே கொண்டு போகாதே என்ற அந்த வாஞ்சை வர நான் செபிக்கிறேன். அப்பா கர்த்தாவே, உண்மை மொழியும் உடைய அபிஷேகத்தையும் உடைய பிரசன்னத்தையும் குறித்ததான வெளிப்பாடு உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை அவருடைய இருதயங்களுக்குள்ளாக கடந்து சென்று உள்ளான மனுஷனுக்குள்ளாக இந்த வாஞ்சை ஏற்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டதற்காக நன்றி. அடுத்த கிழமை நான் உங்களை சந்திக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாருங்கள். ஆராதனையின் விவரங்கள் முகவரி திரையின் கீழே வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. அவருடைய பிரசன்னம், வெளிப்படுகின்ற பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக.